இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம ஏர்வாடி பார்ட் 2ல் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஏர்வாடியுடைய ரொம்ப சிறப்புக்குரிய தெருவான ஆறாந்தெருவை தான் பார்த்துட்ருக்கோம். ஏர்வாடியின் வரலாற்று சிறப்புமிக்க தெரு தான் இந்த ஆறாந்தெரு. என்ன அப்படின்னா, ஏர்வாடியிலேயே ரொம்ப பெரிய தெரு இந்த தெரு தான். ஏர்வையின் ராஜ வீதி அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த தெருக்கு. இந்த பள்ளிவாசல் 6வது தெருக்கும் 5வது தெருவுக்குமான நடுமுகல்லம் பீர் சாஹிப் ஜும்மா பள்ளிவாசல். இந்த பள்ளி பார்த்திங்கன்னா ஏர்வாடியுடைய கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கள் ஊர்லேயே ரொம்ப பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல். 6ஆந்தெருலேருந்து 5ஆந்தெரு வரைக்கும் இருக்கிற இந்த பள்ளிவாசல் 700 ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசல். முழுவதுமே கல்லால் கட்டப்பட்டிருந்த இந்த பள்ளி சமீபத்தில் தான் இந்த முகப்பு மட்டும் புதுப்பிச்சு கட்டப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவிற்கு தீனை பரப்ப வந்த மாலிக் பின் தினார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சீடர் பீர் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கட்டப்பட்டது தான் இந்த நடுமகல்லம் பீர் சாஹிப் ஜும்மா மஸ்ஜித். இந்த சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசல் இந்த தெருவில் அமைந்திருப்பது இந்த தெருக்கு இன்னும் மிகப்பெரிய சிறப்பு. பழமை மாறாத மண் தெரு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் அந்த தெருவில் வாழ்ந்த மக்கள் ரொம்ப செல்வ செழிப்பில் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி செல்வ செழிப்பில் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக பர்மிய கலையில் கட்டப்பட்ட அவங்களுடைய வீடுகள் வந்து இன்றைக்கும் கூட சாட்சியாக இருந்துகிட்ருக்கு. தூத்துக்குடியில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. அந்த காலத்திலேயே சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவராக இருந்திருக்காங்க 6வது தெருவை சேர்ந்த உத்தண்டப்பா அவங்க. அது மட்டும் இல்லை, தமிழில் பெரும் புலமை வாய்ந்த காப்பியங்களுக்கு விளக்கம் கொப்ளி அப்துல் ரஹீம் அப்பா வாழ்ந்த தெருவும் இங்க ஆறாந்தெரு தான். முஹர்ரம் பண்டிகை நடக்கிற சாவடி கூட இந்த ஆறாந்தெருவில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த தெருக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, ஊரில் என்ன ஒரு பொது கூட்டனாலும் சரி, அல்லது மார்க்க விளக்க கூட்டனாலும் சரி, அல்லது முஹர்ரம் பண்டிகைனா கூட சரி, எல்லாமே வந்து இந்த தெருவில் தான் நடக்கும். ஏன்னா எவ்வளோ மக்கள் கூட்டத்தையும் தாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய தெரு எங்கள் தெரு. நீளத்துலேயும் சரி, அகலத்துலேயும் சரி. இதில் பார்த்திங்கன்னா, இடது பக்கம் வந்து முகமது சாதம் ஒலிவுல்லா தர்கா, வலது பக்கம் தான் வந்து மீலாது மேடை இருக்குது. இந்த மீலாது மேடைக்கு வராத தலைவர்களே கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா தலைவர்களும் வந்த மேடை தான் இது. இது பார்த்திங்கன்னா 6வது தெருவுடைய சிறுவர்கள் பூங்கா. இங்கே பார்த்திங்கன்னா, ஸ்கூல் லீவ் விட்டுருச்சு அப்படின்னாலே எல்லா தெருவில் இருக்கிற பிள்ளைகளும் இங்கே வந்துடுவாங்க விளையாடுறதுக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே இருக்குது ஆறாந்தெருவில். அதனால தான் ஏர்வாடியுடைய ரொம்ப சிறப்புக்குரிய தெரு இந்த ஆறாந்தெரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து ரேஷன் கடை, அப்புறமா நம்ம ஊருக்கு பஸ் வசதி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முயற்சி செய்த இஸ்லாமிய இளைஞர் முன்னேற்ற மன்றம் ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த ஆறாந்தெருவில் தான். இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்திங்கன்னா, இதில் கள்ளிக்காட்டு தெரு இருக்குது. அதுலேயும் நிறைய உள்ள வீடுகள் இருக்குது. இன்னும் இந்த தெருக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கட்சியாக இருக்கட்டும், அல்லது மாநில அளவிலான கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சியில் ரொம்ப மிக முக்கியமான பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க இந்த 6ஆம் தெருவை சேர்ந்தவங்க தான். இந்த பகுதிகளையும் பார்த்திங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்குது. 6வது தெரு, குறுக்கு தெரு, தீன் தெரு, இஞ்சி காலனி அப்படின்னு நிறைய வந்து தெருக்கள் இந்த பகுதியிலையும் இருக்குது. இது ஹிஸ்னுல் உலூம் அரபிக் கல்லூரி. இஸ்லாமிய இளைஞர் முன்னேற்ற மன்றத்தால் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹிஸ்னுல் உலூம் அரபிக் கல்லூரி. நிறைய பல ஆலிம்களையும் மௌலவிகளையும் உருவாக்கிவிட்ட கல்லூரி தான் இந்த ஹிஸ்னுல் உலூம் அரபிக் கல்லூரி. இந்த பகுதிகள்லையும் பார்த்திங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்குது. அபுபக்கர் தெரு, உஸ்மான் தெரு, ஃபாத்திமா தெரு, ரஹ்மத் தெரு, காய்தே மில்லத் தெரு, ரோஸ் கார்டன் அப்படின்னு ஏகப்பட்ட தெருக்கள் இந்த பகுதியிலையும் இருக்குது. இதுதான் ஏர்வாடியின் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி. 1959 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளி சமீபத்தில் தான் 65வது ஆண்டு விழாவை வந்து கொண்டாடினாங்க. 1000 மாணவிகளுக்கு மேலே படிக்கக்கூடிய இந்த பள்ளி திறமையான ஆசிரியர்கள் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
இது பார்த்திங்கன்னா 5வது தெரு. இந்த தெருவுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். நிறைய கல்வியாளர்களையும் ஆளுமைகளையும் உருவாக்கிய தெரு தான் இந்த 5ஆம் தெரு. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே இன்டர்லாக் கற்கள் பதிக்கப்பட்டு பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கல்வி கற்பது, அதுவுமே வந்து கல்லூரிக்கு போய் காலேஜுக்கு போய் கல்வி கற்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த கல்வி கற்பது அரிதாக இருந்த அந்த காலத்திலேயே கல்லூரிக்கு போய் பட்டம் வாங்கி நம்ம ஊருக்கு பெருமை சேர்த்த முதல் பட்டதாரிகள் பிறந்த தெரு தான் இந்த 5வது தெரு. ஏர்வாடியில் முதல் பட்டதாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெருவை சேர்ந்த முகமது மொஹிதீன் பிஏ அப்பா அவர்கள். முகமது மொஹிதீன் என்ற பிஏ அப்பா அவர்கள். அதே போல் முதல் முதுநிலை பட்டதாரியும் இந்த 5வது தெருவை சேர்ந்த அப்துல் காதர் எம்ஏ அவர்கள்தான். அது மட்டுமல்ல, ஏர்வாடியின் முதல் மருத்துவர், அதிலும் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்ற டாக்டர் அஹமத் மீரா என்ற டாக்டர் பாப்பா அவர்கள் பிறந்த தெருவும் இந்த 5வது தெரு தான். தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி ஏர்வாடியுடைய முதல் டாக்டர் என்ற பெருமையை பெற்ற டாக்டர் அஹமத் மீரா என்ற டாக்டர் பாப்பா அவர்களுடைய தெருவும் இந்த 5வது தெரு தான். இப்படி நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா கல்லூரிக்கு சென்று பயின்ற முதல் தலைமுறை இந்த தெருவை சேர்ந்தவர்கள் தான். அதனால் கல்விக்கு ரொம்ப சிறப்பு பெற்ற தெரு இந்த 5ஆம் தெரு. அது மட்டும் இல்லை, ஏர்வாடியின் முதல் சேர்மனும் இந்த தெருவை சேர்ந்தவங்க தான். அதனால் இந்த தெரு மிகவும் சிறப்புக்குரிய தெரு தான். இது பார்த்திங்கன்னா நடுமுகலம் பீர் சாஹிப் ஜும்மா மஸ்ஜிதின் 5வது தெருவுடைய முகப்பு இது. இந்த 5வது தெரு முகப்பும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4வது தெரு. 4வது தெருலையும் நிறைய சிறப்புக்குரியவர்கள் வாழ்ந்திருக்காங்க. வியாபாரத்துலேயும் சரி, விவசாயத்துலேயும் சரி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்காங்க இந்த தெருக்காரங்களும். கல்வியாளர்களையும் ஆளுமைகளையும் இலக்கியவாதிகளையும் பிரசவித்த மண் தான் எங்கள் ஊர் ஏர்வாடி. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளர்களையும் கொண்டது தான் எங்கள் ஊர். எங்கள் ஊரோட இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தெருவுமே வந்து அந்த ஆற்றுல போய் முடிகிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே எந்த இன்ஜினியர்ஸோ அல்லது எந்த ஆர்கிடெக்சர்ஸோ இல்லாத அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா அந்த 1ஆம் தெருலேருந்து 9வது தெரு வரைக்கும் ஒவ்வொரு தெருவுமே வந்து ஆற்றுல போய் முடிகிற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். இது பார்த்திங்கன்னா 3வது தெரு. தன்னோட வாழ்க்கை பூராவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அரும்பாடுபட்டு வாழ்ந்த காமு அப்பாஸ் அவர்கள் வாழ்ந்த தெரு தான் இந்த 3வது தெரு. நீதி கட்சியிலிருந்து பிரிஞ்சு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்தே அந்த கட்சியுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு திமுகவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டவர்கள் நம்ம ஊரை சேர்ந்த மக்கள் ஏராளம். அந்த வகையில் காமு அப்பாஸ் அவர்களும் தன்னுடைய இறுதி நாள் வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே அரும்பணியாற்றியவர். காமு அப்பாஸ் அவர்கள் வாழ்ந்த தெருவும் இந்த 3வது தெரு தான். இந்த தெருவுமே பழமை மாறாத அந்த மண் சாலையாக தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த மண்ணில் தான் நின்று விளையாடுவாங்க. குச்சி கம்பு, பம்பரம், கோழிக்காய், அப்புறம் ஐஸ் பால், கபடி, அப்புறம் தொட்டு விளையாடுறது. அப்புறம் கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிளியந்தட்டு, சக்கை, கல்லாமண்ணா, அப்புறம் மாது மணவந்தங்கைன்னு சொல்லிட்டு மண்ணில் ரவுண்டாக போட்டு அந்த விளையாட்டு. அப்புறம் கல்யாண வீட்டு பந்தல்களை கூட விட்டு வைக்கிறது கிடையாது, அங்கேயும் போய் அதுலேயும் மூளை விளையாடுறது. அப்புறம் குச்சி தம்பலம், சிட்டிக்கல், பல்லாங்குழி அப்படின்னு ஏகப்பட்ட விளையாட்டுகள் அந்த காலத்தில் வந்து விளையாடிட்டு இருப்போம். இப்போ எதுவுமே வேண்டாம், ஒரு மொபைலை மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ உள்ள குழந்தைகளுக்கு மூளைக்கும் வேலை இல்லாமல் உடம்புக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 2வது தெரு. முன்னாடிலாம் ஊரில் வெள்ளிக்கிழமை ஜும்மா அப்படின்னாலே ஒரு வாரம் 6ஆம் தெருலையும்
ஒரு வாரம் வந்து 2ஆம் தெருலையும் அப்படின்னு தான் நடக்கும். இங்கே மாற்றி மாற்றி ஒரு வாரம் 6ஆம் தெரு பள்ளியில், இன்னொரு வாரம் 2ஆம் தெரு பள்ளியில் அப்படின்னு மாற்றி தான் வந்து ஜும்மா தொழுகை நடத்துவாங்க. அப்போ ஜும்மா தொழுதுட்டு வரும்போது பெருநாள் தொழுகை தொழுதுட்டு வர மாதிரி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா லெப்பை வளவு கட்டளை தெரு தவிர்த்து மற்ற எல்லா தெருக்களுக்கும் இந்த பள்ளிவாசலில், இந்த 2 பள்ளிவாசலில் தான் ஜும்மா தொழுகை மாற்றி மாற்றி நடக்கும். இந்த தெருவில் பார்த்திங்கன்னா அப்படியே வரிசைக்கு மரமாகவே தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே பசுமையாக இருக்கும். இப்போ நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கு. இந்த பள்ளிவாசல் தான் 2வது தெரு, மேலமஹல்லம் ஜும்மா மஸ்ஜித். இந்த பள்ளிவாசலுடைய பேர் வந்து அவுது முதலி பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை ஒட்டி இருக்கிற தர்காவில் வந்து ஷேக் சிந்தாமதார் அவங்களுடைய தர்காவும் அஹ்மது மல்லிகா அவங்களுடைய தர்காவும் இந்த பள்ளியை ஒட்டி இருக்குது. இந்த பள்ளிவாசலும் ரொம்ப பாரம்பரியமான பள்ளிவாசல் தான். இது பார்த்திங்கன்னா 1வது தெரு. 1வது தெருவில் வந்து பக்கத்தில் தான் வந்து ஈத்கா பள்ளி, பெருநாள் தொழுகிற பள்ளி, அப்புறமா வந்து காட்டுப்பள்ளி எல்லாம் கூட இந்த 1வது தெருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நோம்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையெல்லாம் இப்போ வரைக்கும் கூட இந்த தெருக்கு பக்கத்தில் இருக்கிற ஈத்கா தெருவில் தான் வந்து நடக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் 2 பெருநாளுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுலேயும் அந்த காலத்துலலாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நோன்பு பெருநாள் வருது அப்படின்னா அந்த சாபான்லேயே சாபான் 15 அந்த சபே பராத் அன்னைக்கே வந்து அந்த நோன்பு பெருநாள் வருதுங்கிற அந்த கொண்டாட்டங்கள்லாம் ஆரம்பிச்சிரும். அந்த சபே பராத் அன்னைக்கு ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அந்த சிறுமிகள்லாம் வீடு வீடாக கொண்டு வந்து விளம்புவாங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.